வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம டேஸ்டி குக்கில் பார்க்க போகிறோம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முட்டையும் அப்பளமும் இருந்தால் போதுங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைக்கு, பசியோடு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து அசத்தலாங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முட்டை எடுத்துருக்கேன். ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, அவங்களுக்கு பசிக்க ஒரு ஸ்நாக்ஸ் டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். இந்த முட்டையை வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கு நான் வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். 4 முட்டை எடுத்துருக்கேன். அப்பளம் பொரித்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் உதுத்து எடுத்துருக்கேன். இப்போ நம்ம முட்டை ஊற்றி எடுத்துக்கலாங்க ஸ்நாக்ஸு. இப்போ நம்ம எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கரண்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துக்குங்க. இதில் இன்னொரு முட்டை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு சிம்மில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கேரட்டு, வெங்காயம், சும்மா 2-3 விதை இல்லாமல் தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, லைட்டாக கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் அப்படியே கலந்துக்கிட்டுக்குங்க. சேர்த்து இதில் கொஞ்சமாக நீங்கள் அந்த நம்ம பொடிச்சு வச்ச அப்பளத்தை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சம் மிளகாய் பொடி தூவிக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் ஒரு பிஞ்சு தூவி விட்டுக்குங்க. சிம்மில் போட்டுக்குங்க. லைட்டாக அப்படி மூடி போட்டுக்குங்க. இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி விட்டு எடுக்கணுங்க, கரெக்டாக வந்துடும். அழகாக நமக்கு திருப்பி வந்துருச்சுங்க. இப்போ இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. அருமையான ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம முட்டை இருந்தால் போதுங்க. அருமையாக செஞ்சு கொடுக்கலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.